வெல்கம் டு மை சேனல். நான் டேஸ்ட்டாக ஹெல்த்தியான உருண்டை குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். என்னோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்காந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. ஒரு வானல் வச்சு ஒரு குழிக்கரண்டி நல்லெண்ணெய் சேர்த்து 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், 20 பூண்டு பல், கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிட்டு, சின்ன தக்காளி பொடியாக கட் பண்ணியும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு, 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 3 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் சைஸு புளி, உப்பு தேவையான சேர்த்து நல்லா ஊற வச்சு கரைச்ச புளி தண்ணியும் இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இது பச்சை வாசனை போகிற வரைக்கும் மூடி போட்டு கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ உருண்டை செய்யறதுக்கு 1 கப்பு கடலைப்பருப்பு, 1/4 கப்பு துவரம்பருப்பு, 2 மணி நேரம் ஊற வச்சது, 1 டீஸ்பூன் சோம்பு, ஒரு காஞ்ச மிளகாய், பாதி பச்சை மிளகாய், உப்பு தேவையான சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டு, ஒரு கைப்பிடி அளவு தேங்காய், ஒரு கைப்பிடி அளவு பொடியாக கட் பண்ண வெங்காயம், பச்சை மிளகாய் பாதி, பூண்டு பொடியாக கட் பண்ணது, கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இது எல்லாத்தையும் உங்களுக்கு தேவைக்கேற்ப உருண்டைகளை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 1/4 மூடி தேங்காவை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ குழம்போடைய பச்சை வாசனைலாம் போய் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கும் போது இந்த கொதிக்கிற இடத்துல நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க உருண்டையை ஒன்று ஒன்றா பொறுமையாக போட்டுக்கோங்க. இது போட்டுட்டு இதை மூடி வைக்கணும். மூடி வச்சுட்டு நீங்கள் ஒரு 5லேருந்து 6 மினிட்ஸில் இந்த உருண்டை வெந்துடும். திறந்து பார்த்தீங்கன்னா உருண்டெல்லாம் நல்லா வெந்து மேலே எழும்பி வந்திருக்கும். இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துட்டு 1 டம்ளர் அளவு தண்ணியும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா பொறுமையாக மிக்ஸ் பண்ணிவிட்டு கொத்தமல்லியும் சேர்த்துட்டு ஒரு 3 மினிட்ஸ் இதை கொதிக்க வச்சுட்டு ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா உருண்டை குழம்பு ரெடி ஆகிடும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.